பணிகள் செய்யப்பட்டது என்பது இப்போது நிரூபணமாகியிருக்கிறது. காவல்துறை பொறுத்த அந்த நேரப்படி காலையில் 8:45 ஒரு நாமக்கல்ல பேசி, நான் 8:45 கூட ஒரு 9 மணிக்கு அங்கே போய் அவர் ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டு போயிருந்தாரு அப்படின்னா, இங்கே கரூரில் வந்துட்டு அவர் கிட்டத்தட்ட மதியம் ஒரு 12 மணி அந்த மாதிரி வந்து தாராளமாக பேசியிருக்க முடியும். அவருக்கு ஜனங்க எவ்வளோ நேரம் காத்தாலேருந்து இரவு வரைக்கும், இன்றைக்கு இரவு அவங்களுக்கு கரூரில் பேச தொடங்கும் போது நான் பார்த்துட்டு இருந்தேன். மணி 7:12 அது வரைக்கும் அவங்க காத்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க என்ன சாப்பிட்டுருப்பாங்க, என்ன தண்ணி குடிச்சிருப்பாங்க, காந்தியோட ஒரு காரணமாக இருந்தாலும் கூட அவங்க உடம்புல தெம்பு வேண்டாவா? அப்போ இது இவ்வளவுக்கு யார் காரணம்? இந்த தாமதம் தானே காரணம். நீங்க உங்களோட ஒரு ஷூட்டிங்னா கரெக்டாக எத்தனைக்கு ஷூட்டிங் இருந்தால் எத்தனைக்கு அங்கே இருக்குங்க என்ன ஷூட்டிங் ஸ்பாட்ல இதுக்கு மட்டும் எனக்கு 8 மணி நேரம் நீங்க பேசணும் நாமக்கல்ல அப்படின்னு நேரத்தை கொடுத்துருக்கும் போது நீங்க 8 மணிக்கு தான் வந்துட்டு அங்கே ஃப்ளைட்டே கொடுக்குறீங்க சென்னையில். அதுக்கப்புறம் 9, 10 மணிக்கு அங்கேயிருந்து திருச்சி விமானத்திலிருந்து நீங்க புறப்பட்டு போறீங்க. இதெல்லாம் என்னது? இதெல்லாம் சரியான செயலாது, பொறுப்பற்ற செயலாது அது. ரோட் ஷோ அப்படிங்கிறதுக்கு அனுமதியே கிடையாது. ஆனால் இது ஒரு மறைமுகமான ரோட் ஷோ மாதிரி தானே காட்சி அளிக்கிறது. நீங்க உங்க ஆரம்பத்துலேருந்து அதான் பண்றாரு. திருச்சி முதல்ல நாள் 2 வாரத்துக்கு முன்னாடி திருச்சியில் அவர் ஆரம்பிக்கும் போது அதை பண்ணாரு. நீங்க என்ன பர்மிஷன் கொடுக்குறது, நான் பண்றேன், என்ன பண்ணுவீங்க பார்க்கலாம் அப்படின்ற ஒரு அந்த அந்த ஒரு பொறுப்பற்ற போக்கு தான் அவர். நோயாளி விவரங்கள் கொடுத்து கேட்டுட்டாங்க, அவங்க என்ன நிலைமையில் இருக்காங்க, இது அங்கே சிகிச்சை அளிக்க முடியுமா, இல்லை மேல் சிகிச்சை எங்கே அனுப்ப முடியுமா என்பது குறித்தும் மாவட்ட நிர்வாக தரப்பு கேட்கப்பட்டிருக்கு. அந்த முழு கட்டண செலவையுமே நாங்கள் மாவட்ட நிர்வாகத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இப்போ இப்படியான சூழல்கள் தான் இப்போ கடவுள் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இருக்குது. இந்த மருத்துவமனைக்கு இன்னும் வெளியிலிருந்து வரக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை குறையாமல் இருக்க ஒரு வேதனை ஏற்படுத்தியிருக்கு. கரூர் மட்டுமல்ல, தமிழகமே தற்போது பள்ளிக் கல்வியில் தான் இருக்கிறது. வழி எண்ணிக்கை தொடர்ச்சியாக உயர்ந்து வரக்கூடிய அந்த சிறப்பானதையும் நாம் தொடர்ச்சியாக பார்க்கிறோம். தற்போது வழி எண்ணிக்கை 38ஆக உயர்ந்திருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டீங்க, சற்று முன்பாக கூட ஒரு சிறுவர் சிறுமி வந்தாங்க, கூட பெற்றோர்கள் தனியாக ஆம்புலன்ஸில் கொண்டு வரப்பட்டு அவர்களுக்கு தொடர்ச்சியாக சிகிச்சை அளிக்கப்பட்டு அவங்களும் ஆபத்தான நிலையில் வந்திருப்பதாக நீங்கள் குறிப்பிட்டீங்க. அங்கிருந்து வரக்கூடிய தகவல் அனைத்துமே ஒவ்வொன்றுமே அதிர்ச்சியளிப்பதாகவே இருக்கிறது. அந்த கூட்டம் நடந்த இடத்துல இருந்து பல பேர் இந்த கூட்டம் முடிஞ்சு திரும்பிய போது பல பேர் மயக்கம் அடைஞ்சு கிடந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களெல்லாம் அழைத்து வரக்கூடிய ஒரு நிகழ்வு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இப்போ அந்த சம்பவம் நடந்த அந்த ஸ்பாட்டை வந்து அதிகாரிகள்லாம் பேசுகிறாங்க. இப்போ அவங்க தொடர்ச்சியாக இருந்து ஆய்வு நடத்திட்டு இருக்காங்களா? கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை தற்போது 35ஆக அதிகரித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜகுமாரன் தொடர்ந்து வழங்க கேட்கலாம். ராஜகுமாரன், விவரங்கள். மேலும் ஒரு குழந்தை உயிரிழந்திருக்கின்றார். இதன் மூலமாக உயிரிழப்பினுடைய எண்ணிக்கை 35ஆக அதிகரித்திருக்கின்றது. ஏற்கனவே 34 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். குழந்தைகள் சிகிச்சை பிரிவில் சிகிச்சையில் இருந்த மேலும் ஒரு பெண் குழந்தை உயிரிழந்திருக்கின்றது. எனவே வலி எண்ணிக்கை 35ஆக உயர்ந்திருக்கின்றது. இரவு 1 மணிக்கு சென்னையிலிருந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திருச்சி புறப்படுகின்றார். திருச்சி சென்று அங்கிருந்து கரூர் முதலமைச்சர் மருத்துவர்களிடம் பல்வேறு கருத்துக்களை கேட்டறியிருக்கின்றார். மேலும் காவல்துறையினுடைய ஐஜி, சிஐஜி, எஸ்பி உள்ளிட்டவர்கள் முதலமைச்சரை சந்தித்து விளக்கமளிக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருக்கின்றது. உள்துறை செயலாளர், தலைமை செயலாளர் உள்ளிட்டவர்களிடம் முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டிருக்கின்றார். அந்த ஆலோசனை கூட்டத்தின் அடிப்படையில் உடனடியாக அறிக்கைகள் பெறப்பட வேண்டும். எந்த இடத்தில் தவறு நடந்தது, யார் மூலமாக தவறு நடந்தது, இவ்வளவு பெரிய உயிரிழப்பு ஒரு சில நிமிடங்களுக்கு நடந்து முடியக்கூடிய அளவிற்கு அங்கே பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறைவாக இருந்தன. குடும்பத்தினருக்கும் அதே போன்ற காயமடைந்தவர்களின் குடும்பத்தினருக்கும் அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். மேலும் என்ன நடந்தது என்பது குறித்த முழு விவரங்கள் தெரிய வந்த பிறகு இது சார்ந்த முழு கருத்தை தான் தெரிவிக்கிறேன் என்று அவர் கூறியிருக்கிறார். அரசு மருத்துவமனையில் உயிரிழந்தவர்களுடைய உடல்களுக்கு அருகில் அமர்ந்து உறுப்பினர்கள் தகுதியாடும் அந்த காட்சிகள் நாம் பார்த்து வருகிறோம்.
நிதி உதவியை அரசு அறிவித்திருக்கிறது. அதன்படி உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். தலைமைச் செயலகம் சென்று தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளோடு ஆலோசனை நடத்திய பிறகு இந்த அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிறது. இறந்தவர்களின் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம்.